காலம் ஒரு புதிய மாறுபாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. மக்கா நகரம் அதன் பண்டைய வழக்கங்களில் உறைந்திருந்தாலும் வரலாற்றின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தது. அந்த மாற்றம் ஒருவரின் உள்ளத்திலிருந்துதான் தொடங்கியது. ஹிரா குகையில் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த சூரா முதஸ்ஸிரின் ஆரம்ப வசனங்களை தொடர்ந்து அந்த இரவு மனித குல வரலாற்றின் திருப்பு முனையாக மாறியது. அந்த இரவிலிருந்து தொடங்கியது இஸ்லாத்தின் முதல் அழைப்பு பணி, இரகசிய அழைப்பு. மக்களிடம் நேரடியாக உண்மை சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? எப்போதுதான் பழக்க வழக்கங்களை மாற்றுவது எளிதாக இருந்திருக்கிறது. அதிலும் பிடிவாதமும் அகம்பாவமும் பிறவிக்குணமாக கொண்டிருந்த அன்றைய அரபிகள் தொட்டால் வெட்டி என்று வாழ்முனையே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக கருதியதும், தம்மை தாமே மார்க்க தலைமைக்குரியவராக கருதி மக்காவை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததும், அவர்கள் கடவுளாக கொண்டிருந்த சிலைகள் மீது ஊறியிருந்த அவர்களின் உணர்வுகளும் பிரச்சார பணிக்கு எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனை நன்றாக அறிந்திருந்த அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவேகமான செயலாக முதல் கட்ட பிரச்சாரத்தினை இரகசிய அழைப்பு பணியாக முன்னெடுத்தார். அது தனது நம்பிக்கைக்குரியவரிடமிருந்து தொடங்கினார். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தினை ஏற்ற முதல் நபராக அமைந்தார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பராமரிப்பில் இருந்த சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உற்ற தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழைப்பு பணியின் முதல் நாளிலேயே இஸ்லாத்தினை தழுவினார்கள். பிறகு இறை அழைப்பு பணிக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயத்தமானார்கள். அவர்கள் அனைவரின் நேசத்திற்குரியவராகவும் மென்மையானவராகவும் நற்குணமுடையவராகவும் உபகாரியாகவும் இருந்தார்கள். அவர்களது அறிவு, வணிக தொடர்பு, இணைய பேச்சு ஆகியவற்றை மக்கள் மிகவும் நேசித்தனர். அவர்களில் தனக்கு மிக்க நம்பிக்கைக்குரியவர்களிடமிருந்து அழைப்பு பணியை தொடங்கினார்கள். அவர்களது அழைப்பை ஏற்று உஸ்மான் இப்னு அஃபான், சுபைர் இப்னு அவ்வாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 8 நபர்கள் இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டனர். நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் இந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள தொடங்கினர். இவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முதல் முஸ்லிம்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மசூத் இப்னு ரபீஆ, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஸ், அபு அஹ்மத் இப்னு ஜஹஸ், பிலால் இப்னு ரபாஹ் ஹபசி, சுஹைப் இப்னு சினான், அம்மார் இப்னு யாசிர், அவரது மனைவி சுமையா, ஆமர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் மற்ற கோத்திரத்திலிருந்து இஸ்லாத்தினை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஆவர். பெண்களில் மேற்கூறப்பட்டவர்களை தவிர மற்றும் பலர் இஸ்லாத்தினை ஏற்றனர். அவர்களில் உம்மு ஐமன் வரகா ஹபசியா, அப்பாஸின் மனைவி உம்முல் ஃபதுல் லுபா மற்றும் அஸ்மா பின்த் அபூபக்கர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இஸ்லாத்தின் முதல் காலகட்டம் ரகசியமாக இருந்தாலும் அது மக்களிடையே ஒரு நம்பிக்கையை வளர்த்தது. ஒருவருக்கொருவர் இதை பகிர்ந்து கொள்ள தொடங்கினர். இந்த ஒளி மக்காவின் இருளை விளக்கி புதிய ஒரு யுகத்திற்கு தயாராகியது. இஸ்லாத்தினை ஏற்றவர்கள் 130 பேர் வரை உயர்ந்தனர். இன்னும் சில ஆண்டுகள் இஸ்லாம் ரகசியமாக பரவியது. தொழுகை ஒரு சிறப்பு கதை. இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையே முதலாவதாக கடமையாக்கப்பட்டது. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், மிஹ்ராஜுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தொழுது வந்தார்கள் என்பது சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனால் ஐவேளை தொழுகை கடமையாவதற்கு முன்பு ஏதேனும் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருந்ததா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் சூரிய உதயத்திற்கு முன்பும் மறைவதற்கு முன்பும் தொழுது கொள்வது கடமையாக இருந்தது என்று கூறுகின்றனர். இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் காவாய்களுக்கு சென்று ரகசியமாக தொழுது வந்தார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழுது கொண்டிருக்கும் போது அபூதாலிப் அவர்கள் பார்த்து அது பற்றி விசாரித்தார்கள். அவ்விருவரும் நற்செயலையே செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அதில் நிலைத்திருங்கள் என்று கூறினார்.
தொழுகை மட்டுமே முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதை தவிர வேறு வணக்க வழிபாடுகளோ ஏவல் விளக்களோ இருந்ததாக தெரியவில்லை. அக்காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏகத்துவ விளக்கங்களை கற்றுக் கொடுத்து நட்பண்புகளில் ஆர்வமூட்டி அவர்களது இதயங்களை தூய்மைப்படுத்தும் இறைவசனங்கள் அருளப்பட்டன. மேலும் அவ்வசனங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் கண்முன் காண்பது போல வர்ணித்தன. எழுச்சிமிகு உபதேசங்களால் இதயங்களை திறந்து ஆன்மாவுக்கு வலுவூட்டி அக்கால மக்கள் அதுவரை அடைந்திராத ஒரு புதிய நாகரிக வாழ்வுக்கு இறைமறையவர்களை அழைத்துச் சென்றது. இவ்வாறே 3 ஆண்டுகள் கடந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அழைப்பை பகிரங்கப்படுத்தாமல் தனிநபர்களுக்குள்ளேயே அழைப்பு பணியை விடுத்தார்கள். குறைஷிகள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அழைப்பு பணியை அறிந்திருந்தனர். மக்காவில் இஸ்லாம் குறித்த சர்ச்சை எழுந்து மக்களும் அது பற்றி பேசத் தொடங்கினர். இதை பிடிக்காத சிலர் முஸ்லிம்களை இம்சித்தனர். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களின் மார்க்கத்தையும் சிலைகளையும் விமர்சிக்காததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது அழைப்பை மக்காவாசிகள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை.